praying. அதனால தேவ பிள்ளையே, So children of God, ஏற்கனவே 2 பதிவுகள் யாவை எழுப்புதல் ஊழியங்கள் யூடியூப் சேனல்ல கொரோனாவை குறித்து பதிவிடப்பட்டுள்ளது. Already there are 2 recordings in the Yahweh Revival Ministries YouTube channel about corona. அதை தொடர்ச்சியாக இந்த பதிவு கொடுக்கப்படுகிறது. And continuously after that we are giving this message. ஏசாயா 28:23 இப்படியாய் சொல்லுகிறது. Isaiah 28:23 says, செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள். Give ear and hear my voice. நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். Give attention and hear my speech. தேவ பிள்ளையே, அதாவது நிர்ணயிக்கப்பட்ட அழிவு கடந்து வருகிறது. அதனால நிர்விசாரமாய் இராதபடிக்கு நாம் செவி கொடுத்து தேவன் விளம்பினதை நாம் கேட்க கடவோம். Children of God, whatever God has prophesied about destruction, we should not be careless. It is coming very soon, so be careful and start praying. அதை கவனித்து கேட்போம். Listen carefully to that. எரேமியா 13:15 இப்படியாய் சொல்கிறது. Jeremiah 13:15 says, நீங்க செவி கொடுத்து கேளுங்கள். Hear and give ear. மேட்டிமையாய் இராதீர்கள். Be not proud. கர்த்தர் விளம்பினார். For the Lord has spoken. இந்த தரிசனங்கள் எங்கேயோ இருந்து யாரோ எனக்கு கொடுத்தது அல்ல. This prophecy or vision is not what I got from some other person. இது எல்லாமே என்னுடைய தீர்க்க தரிசன டைரியிலே தேதி வாரியாக எழுதப்பட்டிருக்கிறது. And it has all been recorded in my prophecy diary date to date. இது எல்லாம் சபையிலே அன்றன்றைக்கு சொல்லப்பட்ட காரியங்கள். All this is being given as a warning in our church at time to time. என்னுடைய எழுப்புதல் ஊழியங்களில் வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன பின்பாக இதை யூடியூப்ல பதிவிட்டோம். And we recorded this in the YouTube channel after being told to the people who engage with me in the revival ministries. கொரோனாவுடைய பாதிப்பு வருவதற்கு முன்பாக, before corona could come, 2020 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி, in the year 2020 March 6th, சேலத்திலே ஒரு ஊழியர் மீட்டிங்கிலே we went to a pastor's meeting in Salem. அங்கே தேவன் இப்படியாக சொல்ல வைத்தாங்க. God made me speak in that meeting. நாம் சபைகளுக்குள்ளே போய் ஆராதிக்க முடியாத ஒரு காலம் வருகிறது. God made me speak in that meeting that there will be a time where we cannot enter into the place of worship to worship God. அது சீக்கிரத்திலே வருகிறது. That is coming soon. நான் டிவி பார்ப்பது கிடையாது. I am not a person who watch TV. நான் செய்திகள் கேட்பது கிடையாது. I am not a person who listen to news. நான் செய்தி தாள்கள் படிப்பது கிடையாது. I am not a person who read newspapers. நான் ஆண்ட்ராய்டு செல்போனை பயன்படுத்துவது கிடையாது. அந்த நாட்களிலே I am not a person who is using Android mobile phone. சாதாரண ஒரு செல்போன் தான் வைத்திருப்பேன். I have an ordinary mobile. சபைக்காக ஒரு ஆண்ட்ராய்டு செல்போன் இருக்கும். We have an Android phone for the church. அது வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் தொடர்பு கொள்வதற்காக வேலையில் இருக்கிறவர்கள். I have kept it for people to contact me, those are working abroad and in ship. நான் எந்த செய்திகளோ இல்ல யூடியூப்போ இல்ல ஃபேஸ்புக் எதுக்குலையும் கடந்து போவது கிடையாது. I will not even waste my time in YouTube, Facebook or any other news. இது எல்லாம் பரலோகத்தின் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினவைகள். All these has been prophesied and revealed to me from the heavenly Father. செவி கொடுத்து பரலோகத்தின் தேவன் சொன்ன அந்த சத்தத்தை கேளுங்கள். Give ears and listen to what heavenly Father is speaking. இப்ப என் மூலம் சொல்லப்படுகிறதை கவனித்து கேளுங்கள். Whatever God is revealing through me, listen carefully. இது என்னுடைய சொந்த தரிசனம் கிடையாது. This is not my own vision. இது கர்த்தர் விளம்பினார். God has spoken this. முதல் அலை வந்தது. First wave came. முதல் அலை முடிந்ததற்கு பின்பாக, After the first wave ended, செப்டம்பர் மாதம் என்று நினைக்கிறேன், I think it must be September, எல்லா வழிபாட்டு தலங்களும் ஜெப வீடுகளும் திறக்கப்பட்டது. சபைகளும் all the places of worship and churches were opened. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட யாவே எழுப்புதல் சபையானது அது திறக்கப்படல. But we did not open our church, that is Yahweh Revival Ministries church. ஏன் திறக்கல அப்படின்னா, Why we did not open that? தேவன் மீண்டுமாக God again spoke. தேசம் புலம்பும் என்று ஏப்ரல் மாதம் 2020 ஏப்ரல் மாதம் தேவன் சொன்னாங்க.
And God again prophesied to me in April 2020 that nations will tremble and totter. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரிப்பாங்கன்னு சொன்னாங்க. Many thousands of people will die. ஏறக்குறைய 20,000 பேர் மரிப்பாங்கன்னு சொன்னாங்க. Nearly 20,000 people will die. God அதெல்லாம் சபையிலே சொல்லி எல்லாருக்கும் தெரியும், ஜெபித்துக் கொண்டிருந்தோம். all these were given as a warning in the church and all were keeping on praying. கொரோனாவுக்காக ஜெபிக்கல. We did not pray for corona. சொல்லப்பட்டதை நாங்க சொன்னோம். Whatever God prophesied and revealed, I spoke to my church. நாங்க கொரோனா நாட்களிலே கொரோனாவுக்காக ஜெபிக்கல. ஏன் அப்படின்னா தேவன் மார்ச் மாதம் 2020 மார்ச் மாதம் 2ஆம் தேதி We did not pray about corona or to stop corona because in the month of March 2nd, 2020, ஒரு தேவ மனிதர்களை காண்பித்து God showed me a servant of God. நான் எந்த